Hello friends, நம்ம இப்போ 6th standard mathsல example 3.8 பார்க்க போறோம். So இதில் என்ன சொல்றாங்கன்னா, Pari wants to buy 5 tennis balls from a sport shop. If a dozen balls cost rupees 180, how much should Pari pay to buy 5 balls அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் எழுதிடலாம். ஸோ டசன்னா என்னது 12வா, அப்போ 12 பால்ஸ் வந்து 180 ருபீஸ்னா 5 பால்ஸ்க்கு அவன் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹீ வாண்ட்ஸ் டு பை 5 டென்னிஸ் பால்ஸ். ஃபஸ்ட் ஒன்று என்ன பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணுற இந்த சம்மை வந்து எந்த மெத்தடில் பண்ணுறோன்னா யூனிட்டரி மெத்தடில் பண்ணுறோம். ஸோ யூனிட்டரி மெத்தட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சம்மில் வந்து காஸ்ட் ஆஃப் 12 பால்ஸ் வந்து 180ன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் 1 பால் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து யூனிட்டரி மெத்தட். ஓகேவா. ஸோ பை யூனிட்டரி மெத்தட் நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எழுதலாம். காஸ்ட் ஆஃப் டசன்னு சொல்கிறாங்க. டசன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க 12. ஸோ காஸ்ட் ஆஃப் டசன் பால்ஸோட வேல்யூ வந்து ருப்பீஸ் 180. ஸோ 12 பால்ஸ்க்கு கொடுத்தாங்க. யூனிட்டரி மெத்தட் படி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 1 பாலோட காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் ஆஃப் 1 பால் அப்படின்னா இங்கே இருக்க 180 அப்படியே போடுவீங்க. இங்கே 12 இருக்கா, அது அப்படியே நீங்கள் கீழே எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. ஸோ 180/12 போட்டோம்னா நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் 1 பால் கிடச்சிடும். ஓகேவா. இது எப்படி டிவைட் பண்ணலாம் நம்ம, 180/12. ஸோ 1 12s are 12. 8 - 2 6 0 இருக்கிறோம். எவ்வளோ 12s are 60, 5ஆ. ஸோ 5 12s are 60. அப்போ காஸ்ட் ஆஃப் 1 பால் வந்து நம்மளுக்கு ருப்பீஸ் 15 அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா. ஸோ காஸ்ட் ஆஃப் 1 பால் இஸ் ஈக்குவல் டு ருப்பீஸ் 15. ஸோ டசன் பால்ஸில் இருந்து நம்ம 1 பால்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாரி வந்து எவ்வளோ பால் வாங்கணும்னு சொல்கிறான், 5 பால்ஸா, அதை கண்டுபிடிக்கலாம். காஸ்ட் ஆஃப் 1 பால் வந்து யூனிட்டரி மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சப்போ 15 வந்துச்சு. பாரி வாண்ட்ஸ் டு பை 5 பால்ஸா, அப்போ காஸ்ட் ஆஃப் 5 பால்ஸ். ஸோ ஒரு பால் 15 ரூபானா 5 பால் எவ்வளோ, 15 × 5 போடுவீங்களா, அதுதான். ஸோ 1 பால் 15 ருபீஸ்னா 5 பால்ஸ் வந்து 15 × 5. அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 5 5s are 25, ரிமைண்டர் 2, 1 5s are 5, 5 + 2 7. இப்படியும் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி 5 5s are 25, 1 5 is 5, 7. ஸோ காஸ்ட் ஆஃப் 5 பால்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. எவ்வளவுனா ருப்பீஸ் 75. ஸோ நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ஹவு மச் பே டு பை 5 பால்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஆன்சர் எழுதிடலாமா. அப்போ பாரி எவ்வளோ பே பண்ணணும், 5 பால்ஸ் வாங்கணும்னா 75 ருபீஸ் பே பண்ணணுமா, அதான் ஆன்சர் எழுதிடலாம். ஸோ பாரி ஹேஸ் டு பே எவ்வளோ, ருப்பீஸ் 75 ஃபார் எவ்வளோ பால்ஸ்க்கு, 5 பால்ஸ்க்கு. ஓகேவா. ஸோ இந்த சம் புரிஞ்சிச்சா. நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 3.9 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க, a heater uses 3 units of electricity in 40 minutes. How many units does it consume in 2 hours-ன்னு கேட்குறாங்க. இதுவுமே நம்ம சேம் யூனிட்டரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். 40 மினிட்ஸுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறது வந்து 3 யூனிட்ஸு. ஸோ 40 மினிட்ஸுக்கு நம்ம 3 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம். யூனிட்டரி மெத்தட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 1 மினிட் கண்டுபிடிச்சிக்கலாமா. இப்போ ஃபார் 1 மினிட் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, 1 மினிட்டுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்கன்னு என்ன சொல்லியிருக்கோம், 3/40 அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. ஸோ 3/40, 3 யூனிட்ஸ்னால் அப்போ இங்கே 3/40. ஸோ யூனிட்டரி மெத்தட் யூஸ் பண்ணி 1 மினிட்டுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, 2 ஹவர்ஸுக்கு கேட்குறாங்க. 2 ஹவர்ஸை நம்ம மினிட்ஸுக்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணலாம். 2 × 60, ஏன்னா 1 ஹவர் இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். 1 hour equal to 60 minutes-னா 2 hours என்னது, 2 × 60, அப்போ என்னது 6 2s are 12, ஒரு 0, அப்போ 120 மினிட்ஸ். ஸோ நம்ம 1 மினிட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். 120 மினிட்ஸு கண்டுபிடிக்கணும்னா × 120 போடுவீங்க, அவ்வளோதான். ஸோ எலக்ட்ரிசிட்டி used in 120 minutes, 3/40 × 120, அவ்வளோதான். இப்போ 0 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இங்கே என்னது 1 4 is 4,
3 4s are 12. அப்போ 3 into 3 equal to 9. இது என்னது யூனிட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம டிவைட் கூட பண்ணிக்கலாம். 0 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். 1 4 is 4, 3 4s are 12. ஸோ 3 into 3 9 யூனிட்ஸ். அவங்க கேட்டது அப்படி நம்ம எழுதிடலாமா? என்ன கேட்டிருக்காங்க? ஸோ ஹீட்டர் வந்து 2 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ கன்சியூம் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹீட்டர் எவ்வளோ கன்சியூம் பண்ணுச்சு? ஹீட்டர் கன்சியூம் 9 யூனிட்ஸ். கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சது 9 யூனிட்ஸ். நம்ம 120 மினிட்ஸ்ன்னு சொன்னோம், அதை ஹவர்ஸில் போட்டுடலாம். கொஸ்டின் அப்படி தான் கேட்டிருக்காங்களா? அப்போது ஹீட்டர் கன்சியூம்ட் 9 யூனிட்ஸ் இன் 2 hours அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.